ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ஷார்ப் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்னை வந்து ஷார்ப் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இப்போது ஷார்ப் ப்ரைஸே பார்த்திங்கன்னா ஷார்ப் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுக்கு போடுவோம் ஷார்ப் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் எப்படி கிடைக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ரேஷியோ வந்து ஒர்க்காது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால் இந்த ஃபார்முலா வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட், அதாவது எக்ஸஸ் ப்ராஃபிட்டை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால் வந்து அந்த ஃபார்முலா கிடைக்கும். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷியோ ஹையர் காட்டுறது பெஸ்ட்டு, லோ காட்டினா புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்படி தான் அந்த ரேஷியோ. இந்த ஷார்ப் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா என்ன எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் அப்படி போட்டிங்கன்னா இந்த ஷார்ப் ரேஷியோ கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ப் ரேஷியோ போடுறோம், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போடுறோம். இது வந்து எந்த டேட்டாவும் கிடையாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிள், எங்கேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா கிடையாது, இது வந்து எக்ஸாம்பிள் டேட்டா. ஃபண்டு ஏபிசின்னு இருக்குது, அதில் NAV வந்து 100லேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கிட்டோம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது, 100 rupees போட்டிருக்கோம். உண்மையான ரேட்டெல்லாம் போட்டிங்கன்னா நமக்கு வந்து அதை கம்பேர் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும், புரிஞ்சுக்கிட்டே கஷ்டமாக இருக்கும். இதை வந்து ஒரு 1 year எடுத்துக்கிட்டோம். 1 year இதை 1 year எடுத்துக்கலாம், பெர் டே எடுத்துக்கலாம், இயர் டு இயர் எடுத்துக்கலாம், அப்படி என்னெல்லாம் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 year எடுத்துகிட்டேன். மந்த் பை அதனுடைய NAVயை பார்த்துருக்கோம். இது வந்து 12 months முடியும் போது உள்ள NAV, 12 monthsல முடியும் போது உள்ள NAV. இப்போ பார்த்திங்கன்னா ஏபிசின்னு 3 ஃபண்ட் இருக்குது. இந்த ஃபண்டு 100 ரூபா போட்டதில் 134 ரூபா ஆகிட்டு. இந்த ஃபண்டு 100 ரூபா, பி ஃபண்டு வந்து 100 ரூபா போட்டால் 130 ரூபா ஆகிட்டு. சி ஃபண்டை 100 ரூபா போட்டால் 132 ரூபா ஆகிட்டு. அப்போது இதில் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34, 30, 32, 100 ரூபா 134 ரூபா ஆகிட்டு, 100 ரூபா 130 ரூபா ஆகிட்டு, 100 ரூபா 32 ரூபா ஆகிட்டு. பெஸ்ட் ஃபண்டு எப்படின்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஃபண்டு தான் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பி, மூணாவது சி அப்படின்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் வச்சு ஒரு ஃபண்டை வந்து பெஸ்ட் ஃபண்டுன்னு சொல்லிட முடியாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கும்போது டிவியேஷன் எந்த ஃபண்டு அதிகமாகனு கேட்டிங்கன்னா எது அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ, இந்த கணக்கை பற்றில் எது அதிகமாக ரிட்டர்ன் அது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட காட்டுது. எது ரிட்டர்ன் குறைய கொடுத்துருக்கோ அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக காட்டுது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு 90 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு. 2 வாட்டி இந்த ஃபண்டு மார்க்கெட் இறங்கும் போது அந்த ஃபண்டும் வேல்யூ குறைஞ்சி NAV குறைஞ்சி 90 ரூபாய்க்கு இறங்கியிருக்கு. ஹையஸ்ட் வேல்யூ போகும்போது 134 ரூபா வரைக்கும் ஹையஸ்ட் வேல்யூ போயிருக்கு. அப்போது இறங்கும் போதும் இந்த ஃபண்டு மார்க்கெட் இறங்கும் போது இந்த ஃபண்டு ரொம்ப ஹையாக இறங்குது, லோவாக இறங்குது. அது மாதிரி ஏறும் போதும் அந்த ஃபண்டு வந்து நல்லா பயங்கரமாக அதிகமாக ஏறுது. இன்க்ரீஸ் ஆகும்போது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது, இறங்கும் போதும் ரொம்ப அதிகமாக இறங்குது. அப்போது இந்த ஃபண்டு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது. ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கூட காட்டுது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நினச்சிது 14.52 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் காட்டுது. இந்த ஃபண்டு இறங்கும் போது பார்த்திங்கன்னா 90 ரூபாய்க்கு போல் 100 ரூபா தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இறங்கும் போது குறைய தான் இறங்குது, ஏறும் போதும் ஹையாக இறங்கல. ஏறும் போதும் 130 ஏறிக்கு, ரொம்ப ஏறலை. அப்படி பார்க்கும்போது இதுக்கு 10 ரூபா கிடச்சிருக்கு. இந்த கடைசி சி ஃபண்டு பார்த்திங்கன்னா இறங்கும் போது 95 ரூபா இறங்கியிருக்கு. இதை விட ஃபஸ்ட்டு ஃபண்டோட ஏ ஃபண்டோட குறைய தான் இறங்கியிருக்கு, ஆனால் பி ஃபண்டோட கூட இறங்கிருக்கு. அப்போ இது ஆவரேஜாக கிடச்சிருக்கு. இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆவரேஜாக இருக்குது. ஹை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உள்ளது, அதாவது ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஏறி இறங்கக்கூடிய ஃபண்டு வந்து ஏ, மீடியமாக ஏறி இறங்கக்கூடியது பி, கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கிற ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக இருக்குது சி, லோவாக இருக்குது டிவியேஷன் லோவாக இருக்குது. டிவியேஷனாக வேறுபாடு லோவாக இருக்க ஃபண்டு பார்த்திங்கன்னா அது வந்து பி தான் லோவாக இருக்குது. சரி, இப்படி இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லோவாக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய ரிஸ்க்கு நமக்கு கம்மியாக கிடைக்கும். ரிஸ்க்கு வந்து லோவர் ரிஸ்க் இருக்குது. அப்போ NAV எப்படி பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க எப்படி பார்த்திங்கன்னா இது 34 ரூபா ஹையஸ்ட், 134 ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் டிவியேஷன் பயங்கரமாக இருக்குது. அப்போ இது ரிஸ்க்கு இருக்குது, ரிட்டர்ன் இருக்குது. இந்த ஃபண்டில் ரிஸ்க்கு இருக்குது, ரிட்டர்ன் இருக்குது, ரைட்டு. இப்போது இந்த ஃபண்டில் போடாமல் நம்ம பேங்க்கில் கொண்டு போட்டிருந்தோம் அல்லது டெப்ட் ஃபண்டில் போட்டிருந்தோன்னா ஒரு 10 ரூபா கிடச்சின்னு வச்சுக்கிடுவோம். 10 ரூபா கிடைக்காது, 8 ரூபா 7 ரூபா கிடைக்கும். ரவுண்டாக ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக முடியும். அதுக்காண்டி அப்போது எக்ஸஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 34 ரூபா. பேங்க்கில் போட்டிருந்தால் 10 ரூபா கிடச்சிருந்துருக்கும் ரிஸ்க் எடுக்காமல். ஆனால் நம்ம ரிஸ்க் எடுத்தனால எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இப்போ இந்த 24 ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சிது, நம்ம ரிஸ்க் எடுத்ததுக்கு வெறும் 24 ரூபா தான் கிடச்சிருக்கு.
ரிஸ்க் எடுத்ததுக்கு 24% அல்லது ரூ. 24 கிடச்சிருக்கு. 100க்கு ரூ. 24 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரூ. 20 கிடச்சிருக்கு. இதில் ரூ. 22 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எதான் பெஸ்ட் பண்ணிட்டு அப்படிமா ரிஸ்க் எடுத்துல அதிகமாக ரிட்டர்ன் கிடச்சதுக்கு பெஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட் இருக்கட்டும். ஆனால் இது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, டீவியேஷன் பயங்கரமாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இறங்கியிருந்தாலும் இது எக்ஸஸாக லாஸ் கட்டிக்கிட்டோம். ரிட்டர்ன் பேர் எக்ஸஸாக லாஸ் கட்டியிருக்கோம். டீவியேஷன் வந்து மார்க்கெட் எங்கேயா இறங்கி தான் எக்ஸஸாக லாஸ் கட்டிடுவோம். இப்போ தான் அந்த ஷார்ட் ப்ரைஸே வந்து வருது உள்ளே வருது. ஷார்ட் ப்ரைஸ் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரூ. 24 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 14. இப்போ இந்த எக்ஸஸ் ரிட்டர்ன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிங்கன்னா ரேஷியோ கிடைக்கும் 1.65 கிடைக்கும். 1.65 கிடைக்கும். இதுக்கு வந்து இதே மாதிரி எக்ஸஸ் ரிட்டர்ன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட்டிங்கன்னா இது 1.886 கிடைக்கும். இது வந்து 1.79 கிடைக்கும். இப்போ எது அதிகமாக கிடைக்கும், பி தான் அதிகமாக கிடைக்கும். அப்போ அதான் பெஸ்ட்டு ஃபண்டு. எது ஷார்ப் ரேஷியோவில் இப்போ அதிகமாக கிடைக்கோ, ஹையஸ்ட்டு இது காட்டுதோ அதான் பெஸ்ட்டு ஃபண்டு. 2வது பெஸ்ட் ஃபண்டு இது. 3வது பெஸ்ட் ஃபண்டு இது. இப்போ என்ன சொல்ல வருது அப்படிங்கிட்டிங்கன்னா, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன். ரிட்டர்ன் வைஸ் வெறும் ரிட்டர்ன் வைஸ் பார்த்தா ஏ பெஸ்ட்டு. ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இப்படி பார்த்தீங்கன்னா பி தான் பெஸ்ட்டு. வெறுமனையாக ரிட்டர்ன் வச்சு பார்த்தா ஏ தான் பெஸ்ட்டு. ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் படி பார்த்தா பி தான் பெஸ்ட்டு. ரேங்கிங் போட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் படி ரேங்கிங் போட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து பி ஃபண்டு தான். ஆனால் அது ரூ. 20 தான் கொடுத்துருக்கு. லோயஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் அதில் ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வெறுமனையே ஒரு ஃபண்டு நல்லா ரிட்டர்ன் கொடுக்க அதுக்குள்ளே அதில் என்டர் ஆகாமல் இந்த மாதிரி ரேஷியோலாம் பார்க்கணும். பார்க்க தெரியலனா பார்க்க தெரிஞ்ச நல்லா ஐஎஃப்ஐட்ட நல்லா படித்த விவரம் தெரிஞ்ச ஐஎஃப்ஐங்கிற மாதிரி ஐஎஃப்ஐயில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து நல்லா கைட் பண்ணுவோம். சார் இந்த ஃபண்டு அதிகமாக கொடுக்கவும் செய்யும், இந்த இப்போ ஏ ஃபண்டு எடுத்திங்கன்னா அதிகமாக கொடுக்கவும் செய்யும், இன்றைக்கி அடி வாங்கினா அதிகமாக மைனஸ்லேயும் போகும். அதோட ரிஸ்க் இல்லாதது ஒரு ரூ. 4 தான். இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூ. 4 தான் கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி. இந்த ஏ கம்பேர் பண்ணும்போது பி ரிஸ்க்கு கம்மி. ரூ. 4 ஹை ரிஸ்க் வேணுமா, இல்லை எனக்கு ரூ. 4 வேண்டாம் ரிஸ்க்கு குறைச்சிக்கிடுதேன் அப்படின்னு ரிஸ்க்கு குறைக்க போகிறீங்களா, அது யுவர் சாய்ஸ், கஸ்டமர் சாய்ஸ். எனக்கு ரிஸ்க் எடுத்தால் பரவாயில்ல, ஹை ரிட்டர்ன் கிடைச்சா போதும்னா ஓகே ஃபண்டு ஏக்கு போங்க. இல்லை சார் ரிஸ்க்கு குறைச்சி விடும், ரிட்டர்ன் 20% 30% ரிட்டர்ன் கிடைக்கல, பேங்கோட 20 ரூபா கூட கிடைக்கல, 20% கூட கிடைக்கல, எனக்கு தான் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பி தான் பெஸ்ட்டு. நன்றி, தேங்க்யூ.